அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்இடிசியில் முதல் முறையாக எஸ்இடிசி வால்வோ பேருந்துகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களோட ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்த ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் குறை பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த குறையெல்லாம் இனிமேல் பேச முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்தாச்சு. வால்வோ பஸ்ஸஸ் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, எந்தெந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பாக 20 வால்வோ பேருந்துகள் முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ 24/12/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வச்சாங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா சென்னை தீவுத்திடல் அங்கே தான் நடந்துச்சு. ஒவ்வொரு பேருந்தும் பார்த்திங்கன்னா சுமார் 2 கோடி வரைக்கும் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேருந்துகள் எல்லாமே வால்வோ 9600 V8R மாடல் மல்டி ஆக்சல் ஏசி செமி ஸ்லீப்பர் 15 மீட்டர் நீளமுள்ள பேருந்து. இன்ஜின் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்கும், ரியர் என்ஜின் பஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்க்கிங் சென்சர், 360 டிகிரி கேமரா, லக்கேஜ் ஸ்பேஸ், அந்த மாதிரி தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீசல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஃபில் பண்ணிக்கிற விதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வால்வோ பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும். வால்வோ இதில் மல்டி ஆக்சல் வேறு. கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்பீடு 80 லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. 80 வரைக்கும் தான் போகும் முதற்கட்டமாக அப்படின்னு. போக போக தேவைப்படும் போது 100 வரைக்கும் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் பஸ் தான். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு 80 பத்தாது. கண்டிப்பாக பயண நேரம் அதிகரிக்கும். 100 வச்சாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ மக்களே நம்ம பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், ஒரு ப்ரீமியமான இன்டீரியருங்க. சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், சீட்ஸ் எல்லாமே 2+2 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இது செமி ஸ்லீப்பர் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஃப் சப்போர்ட்டோடு வரும். நிறையா பேருந்துகள் அதை நம்மளால் பார்க்க முடியாது. காஃப் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. புஷ்பேக் வசதியும் இருக்குது. அண்டு கால் வச்சுக்கிற விதமாக நமக்கு ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மேகசின் ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு கைப்பிடியும் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் ரீடிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த லக்கேஜ் ஸ்டோரேஜுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பைப் மாதிரி ஒன்று போகும். அது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்குதுங்கிற டைமில் ஃபயர் அலாமும் இருக்குது. ஃபயர் அலாம் மூலயமா இந்த பைப்பிலிருந்து அந்த கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணும். அது மூலயமா தீயை வேகமாக அணைக்க முடியும். சீட்ஸுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுனா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்டு எஸ்ஓஎஸ் பட்டனும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னல் பக்கத்துலேயே எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது. அது பக்கத்துலேயே அந்த ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இந்த கிளாஸை உடைக்கிற விதமாக அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது கூட சிசிடிவி கேமராஸும் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது முக்கியமான விஷயம் ஏசியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏசியோட கூலிங் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் பஸ்ஸில் உள்ளே இருக்கும்போது ஏசி பார்த்திங்கன்னா கூலிங் சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. புது வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் மிடில்லையும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
பஸ் எந்த ரூட்டில் போகுது, என்ன அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டாப் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது மீடியா அதாவது இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நைட் டைமில் வந்து படம் போடுறதுக்காகவா இல்லை எதுக்காக அப்படின்னு தெரியல, அது கரெக்டாக தெரியல. அது கூட அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டாப் வருது, எந்த டெஸ்டினேஷன் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்லேயும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டிரைவர் கேபின் பார்த்துட்ருக்கோம். கேபின் பாருங்க, நீட்டான கேபின்ங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான கேபின். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தது, இப்போ முதல் முறையாக கவர்மெண்ட்டில் அதுவும் நம்ம எஸ்சிடிசியில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்புறம் நம்ம டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்கள பற்றி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது தான், வழக்கமான அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் இது வந்து எஸ்சிடிசி, அதுலேயும் வந்து வால்வோ பஸ்ஸஸ் அப்படிங்கிறதுனால மற்ற ஆர்டிசிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் வந்து கிரே கலர் ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரே கலரை பார்க்க வந்து சஃபாரி மாதிரி இருக்குது. டிரைவர் அண்டு கண்டக்டர் 2 பேருக்குமே சஃபாரி மாதிரி ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, தொப்பியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்காக நம்ம பார்த்தோம். எந்தெந்த ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இந்த பஸ்ஸோட இன்ஜின் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைன் டியூன்டு தாங்க சொல்லணும். சூப்பரான சவுண்டு. அந்த சவுண்டு வந்து நீங்கள் ஒரு டீசல் என்ஜின் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும், ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. நான்லாம் இப்போ அந்த மாதிரி என்ஜின் பக்கத்தில் நிற்க சொன்னால் நாள் முழுவதும் நிற்பேன். எனக்கு அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். எத்தனை பேருக்கு வந்து அந்த என்ஜின் சவுண்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே. இப்போ நம்ம இந்த வண்டி எந்தெந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். சென்னையிலேருந்து மதுரை, திருச்செந்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், பெங்களூர். இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க மக்களே. இந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ண லிஸ்ட்லேருந்து தான் சொல்கிறேன். இந்த தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும், தஞ்சாவூர் வந்து நான் பஸ்ஸு பார்த்தேன், தஞ்சாவூர், சென்னை டு தஞ்சாவூர் அப்படின்னு. ஆனால் அது வந்து இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆகலை. நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தப்போ, நம்ம தெரிஞ்ச சோர்ஸ்லாம் கேட்டு பார்த்தப்போ தஞ்சாவூர் பற்றி அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை என்ன ஏது அப்படின்னு. சேலத்துக்கு ஆல்ரெடி வந்து வண்டி இருக்குதுன்னு தெரிய வந்தது. பட் வந்து புதுசாக வந்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் தான். திருப்பூருக்கு 2 பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம்தான். டிக்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் நார்மல் எஸ்சிடிசியை விட வசதிகளை வந்து பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இங்கே சப்போஸ் வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வால்வோ பஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க, சூப்பரான வண்டிங்க, எந்த குறையுமே சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நானும் கிளம்பிட்டேன். பஸ்ஸஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம் 25/12/2025. எல்லாருக்கும் என்னோடய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.